தூர்வாரது வந்து அரசு சார்பு அனுமதிக்கிற அளவுக்கு தூர்வாரனா பரவாயில்ல, இவங்க அந்த அனுமதியும் மீறி இந்த பில்லு இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து என்னைக்கே உள்ளதெல்லாம் வச்சு போய் ஏமாத்துறாங்க. நம்ம இந்த பக்கம் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற எல்லாருமே இந்த வில்லிவாக்கம் பகுதியோட ஊர் பொதுமக்கள். இங்க பாத்தீங்கன்னா வந்து அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வந்து இந்த வில்லிவாக்கம் இந்த ஏரியை வந்து தூர்வாரி அதை வந்து பொதுமக்களுக்கான ஒரு சுற்றுலாத்தலமா பயன்படுத்துறதுக்காக அந்த ஏரியை வந்து அரசு திட்டம் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழலில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தொடர்ந்து அனுமதியை மீறி அனுமதியே இல்லாம ஒரு திருட்டுத்தனமான வந்து மணல் திருட்டு வந்து தினமும் நடந்துட்டு இருக்கு. ஒரு மணல் கொள்ளை வந்து மணல் மாஃபியா வந்து இந்த இடத்துல தினமும் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இங்குள்ள பொதுமக்கள் சார்பாக நாங்களும் தினமும் தட்டி கேட்டுட்டே இருந்தப்பவும் தொடர்ந்து விதமான சூழல் நடந்துகிட்டே இருந்த இடத்துல நாங்கள் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கேட்டப்பவும் ரொம்ப ஒரு அசாதாரணமான ஒரு பதில சொல்றாங்க. அதாவது நல்ல ஒரு திராவிட மாடலுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்க இந்த வேலையிலையும் வந்து அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற விதமா அதிகாரிகள் வந்து செயல்பட்டு இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட்காரங்களுக்கும் அந்த இடத்துல உள்ள சில அதிகாரிகள் வந்து ஒரு தவறுதலா தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இங்குள்ள பொதுமக்களுக்கு இடையூறா வந்து இந்த மண்ணை வந்து தினமுமே வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வில்லிவாக்கம் சிக்கனூர் பகுதி பாத்தீங்கன்னா 2015 மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த 2023 மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு. முழுக்க காரணம் இந்த ஏரியில அவங்க அள்ள மணல் தான். இல்லைன்னா அந்த ஏரியோட கொள்ளளவு வந்து மிகப்பெரிய ஒரு ஏரியோட கொள்ளளவு. அந்த ஏரியை வந்து மிக ஒரு சுருக்கமா சுருக்கி அந்த மணலை அள்ளி அந்த ஏரியோட நீர் வளமே குறையிறதுக்கும் இங்க இடத்துல உள்ள நிலத்தடி நீர் வந்து குறையிறதுக்கு காரணமே இந்த இடத்துல வந்து மணல் அள்ளுறது தான். அதை வந்து இங்க உள்ள வந்து சில அரசு அதிகாரிகள் உறுதுணையோட பல மணல் மாஃபியாவோட கும்பல்கள் வந்து இந்த இடத்துல தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. இது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு இதை வந்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தலன்னு சொன்னா இங்க இருக்கிற பொதுமக்கள் சார்பா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த சிட்கோநகர் பதிவாளர் மக்கள் சார்பா நாங்கள் நடத்த முன்னெடுக்க வேண்டியதை தெரிவிச்சுக்கிறோம். அரசுக்கு மணல் இல்ல தூர்வாரது வந்து அரசு சார்பு அனுமதிக்கிற அளவுக்கு தூர்வாரனா பரவாயில்ல, இவங்க அந்த அனுமதியும் மீறி அது அதாவது அரசு அனுமதி கொடுத்தா ஒரு சர்டிபிகேட்டை காட்டினாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த கொரட்டூர் ஸ்கூலுக்கு தான் இந்த மண்ணை கொண்டு போய் கொட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த அனுமதி கொடுத்த அளவுக்கான மண்ணை வந்து அந்த கொரட்டூர் பள்ளியில கொட்டவே இல்லை. மாறா அந்த வண்டியை வந்து எங்கெங்க போதுன்ற முழு வீடியோவும் எங்கள்ட்ட ஆதாரத்தோட இருக்கு. அந்த வண்டி வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்ட்காரங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பகுதி வாரியா வெளி இடத்துக்கு தனியாருக்கு வந்து இந்த மண்ணை வந்து அதாவது ஒரு வண்டிக்கு ஒரு 5000 10,000 மாதிரி பேரம் பேசி ஒரு கொள்ளை இடத்தையும் நடந்துகிட்டு இருக்காங்க. இது அரசு அனுமதித்த நடைமுறையில் இது நடக்கவே இல்லை. முழுக்க வந்து ஒரு ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மண்ணை வச்சு. அதுல வந்து அந்த ஜேசிபி டிரைவர் வந்து தினமும் அந்த ரஞ்சித்ன்ற பேர் கொண்ட அந்த ஜேசிபி டிரைவர் இந்த கான்ட்ராக்ட் பேரில் போலியான கான்ட்ராக்ட்ல உள்ள ஒரு ஆளு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா இது நடந்துகிட்டு இருக்கு. இது அரசு உடனடியாக தலையிட்டு நிறுத்தணும். உள்ள ஜேசிபி கான்ட்ராக்ட் வச்சு ஓட்டுற மணல் அல்ற ஜேசிபி ரஞ்சித் அவர் பேரு. அவரு தான் வந்து எல்லா கம்பெனி பேரையும் சொல்லி ஸ்கூலுக்கு போகுது, கவர்மெண்ட் யார்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவா மணல் 5000 ரூபாய் ஒரு லோடு வித்துட்டு இருக்கிறாரு. எந்த வண்டிக்கு டிசி கிடையாது, பில்லு கிடையாது. போன வருஷம் பில்லு பழைய பில்லு எல்லாம் காமிச்சு பாருங்க. இந்த பில்லு இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து என்னைக்கே உள்ளதெல்லாம் வச்சு போய் ஏமாத்துவாங்க. கம்பெனி கேட்டா இந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு சம்மதமே இல்லைன்றாங்க. அவங்க ஆளுங்க ஒரு ஆள் கூட உள்ள கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த போலி பில்லை வச்சு இது பண்றாங்க. உள்ள பாருங்க, உள்ள யாட பாருங்க, இவங்க வந்து ப்ராப்பரா எதுவுமே பண்ணாம அதுக்கான அந்த ஏஐ ஸ்கொயர் யாருமே வரது கிடையாது. ஏஐ ஸ்கொயர் எல்லாருக்குமே எல்லாமே இதுங்க எல்லாம் அந்த ஏஐ ஸ்கொயர் ஃபோன் பண்ணா எங்களை ஆபீஸ்க்கு வந்து பேசுங்கன்றாரு. அவரு இங்க சம்பவம் இங்க பிரச்சனை நடக்குது. அவரு நாங்க இங்க வாங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு மண்ணு திருடிட்டு போறாங்கன்னா அவரு நீங்க வாங்க உங்களை எஸ்சி கிட்ட கூட்டி போய் நான் காம்ப்ரமைஸ் பண்றாரு. எங்களுக்கு நீங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேணாம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி நாங்க பல முறை தகவல் சொல்லிட்டோம். அவர் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி